ஒரு ராஜா ஒரு ராணி கிட்ட எனக்கு ஒரு அட்வைஸ், ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த வார்த்தை எனக்கு நான் துன்பமா இருக்கும்போதும் உதவணும், இன்பத்திலயும் உதவணும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த ஞானி ஒரு மோதிரம் கொடுத்து, "இதுல ஒரு வார்த்தை இருக்கு. அத நீ வச்சுக்கோ. உனக்கு யூஸ் ஆகும்ன்னு" சொன்னாராம். அந்த வார்த்தை என்ன பார்க்கலாமா? அந்த ராஜா ரொம்ப துக்கத்துல போர் நடக்கலையாம், செல்வ செழிப்பு இல்லையாம். அப்போ அந்த மோதிரத்த எடுத்து பார்த்தாராம். அதுல "இதுவும் கடந்து போகும்" அப்படி போட்டிருந்துச்சாம். அந்த வார்த்தைய பார்த்து அவருக்கு ஓகே, மனநிறைவுக்கு இதுவும் கடந்து போகும்னு விட்டாராம். அப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு நல்ல செல்வ செழிப்பு போர்லலாம் வெற்றி பெற்று மக்கள் நிம்மதியா இருக்கும்போது அந்த மோதிரம் எடுத்து பார்த்தாராம். "இதுவும் கடந்து போகும்" அப்படின்ட்டு திருப்பி அதுல இருக்கிறத படிச்சாராம். அப்பதான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுதாம், சந்தோஷமோ, துக்கமோ, சோகமோ, கஷ்டமோ எதுவுமே நிரந்தரம் இல்ல. எல்லாமே கடந்து போகும். இதே மாரி தாங்க நம்ம லைஃப்பும். நீங்க இப்ப எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, இப்ப இந்த நிமிஷம் நீங்க சோகமா இருந்தாலும் கடந்து போயிடும். சந்தோஷமும் கடந்து போயிடும். ஸோ அப்பப்போ அத அனுபவிச்சுக்கோங்க. சும்மா அதையே நெனச்சுட்டு மீதி வாழ்க்கைய கோட்ட விட்டுறாதீங்க. இது எனக்கும் என் ஃப்ரெண்ட் இந்த வேர்டு ஸ்கூல் படிக்கும்போது சொன்னா. எனக்கு ரொம்ப அது இம்பாக்ட் ஆச்சு. ஒரு டைரியிலே எழுதி குடுத்தா. நீங்க வேணா உங்களோட டைரியோ, நோட்ஸ் ஃபோன்ல எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எப்பலாம் சேடா இருக்கீங்களோ, அந்த வேர்ட பாருங்க. எப்பலாம் ஹாப்பியா இருக்கீங்களோ பாருங்க. கண்டிப்பா இந்த வார்த்தை மேஜிக் பண்ணும். மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் கடந்து போகும். கமெண்ட்ல போடுங்க. இதுவும் கடந்து போகும்ட்டு. இன்னும் நெறைய வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.